இனிமேல் கடையில் வந்து கொத்தமல்லி வாங்கினீங்கன்னா கொத்தமல்லி ஆஞ்சிட்டு அந்த காம்பை தூக்கி வெளியே எடுத்துடாதீங்க. அதை பயன்படுத்தி இப்போ உப்பு உருண்டை செய்யலாம் வாங்க. 2 அழகு அரிசி ஊற வச்சுட்டு நல்லா கழுவி அதேமாரி வந்து இந்த காம்பு நல்லா மண்ணு போக கழுவி எடுத்துட்டு நம்ம கிரைண்டரில் அரைக்கிறோம்ல, அரைக்கும் போது அந்த நல்லா அலசிய அந்த காம்பை வந்து சின்ன சின்ன துண்டில் போட்டு நல்லா அந்த மாவில் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு போட்டு நல்லெண்ணெய் பொரிஞ்ச உடனே ஒரு வரமிளகாய் பயன்படுத்துங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே வரமிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் வந்து ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வதக்கிங்க. அந்த வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்குங்க. நல்ல பொன்னிறமாக வதங்கின உடனே அரைச்சி வச்ச மாவை வந்து அந்த வெங்காயம் வதங்கின உடனே அந்த அரைச்சி வச்ச மாவை வந்து அதில் ஊற்றி கிண்டுங்க. கருவேப்பிலை 2-3 போட்டு கிண்டி நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. மாவை கிண்டி நல்லா உங்களுக்கு வந்து இந்த மாவு நல்லா கட்டியாக அதிலே வெந்து வந்துடும். அந்த மாவை சிறு உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அவிச்சு நாங்கள் என்ன பண்ணோம், ஆங்கில புத்தாண்டுனால அதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த உருண்டையை அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு படைச்ச நெய்வேத்தியம் பண்ணோம். நீங்களும் இதுமாரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வாசனையும் சுகமும் நல்லா இருக்கும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இதை எடுத்து இதுபோல் செய்து சாப்பிட்டு மகிழுங்க. நன்றி, வணக்கம். பிள்ளையார் கோயிலுக்கு சென்றோம். கணபதி துணை கணபதி அவர்களை வணங்கி வந்தோம்.